அனைவருக்கும் வணக்கம். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் சின்னவர் உதயநிதிக்கு மிகப்பெரிய சிக்கலா கனிமொழி அவர்கள் வர இருக்கிறாங்க. இதனால் வரைக்கும் நீங்கள் டெல்லியிலே இருந்துக்கங்க, தமிழ்நாடு பக்கம் வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் திமுகவில் உள்ள அந்த முதல் குழுமம் ரொம்ப ஜாக்கிரதையாக கனிமொழி அவர்களை வட்டத்துக்கு வெளியே வச்சுருந்தாங்க. ஆனால் கனிமொழி அவர்கள் இப்போ என்ன முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த சட்டமன்ற தேர்தலில் நான் நேரடியாக வேட்பாளராக களமிறங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி இப்போ திட்டம் போட்டுட்ருக்காங்க. எந்த தொகுதி அப்படின்னு கேட்டிங்கன்னா தூத்துக்குடி தொகுதி தான் அவர்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. இப்போ ஏற்கனவே அங்கே அமைச்சர் கீதா ஜீவன் அவர்கள் இருக்கிறாங்களேன்னு கேட்டிங்கன்னா, அவர்களை அங்கேருந்து பக்கத்து தொகுதிக்கு மாற்றிட்டு அங்கே போட்டியிடுறதுக்கான வேலைகளை கனிமொழி அவர்கள் திட்டமாக தீட்டிகிட்டு இருக்காங்க. இதற்கான அப்ரூவல் ஸ்டாலின் அவர்கள் கொடுக்கணும். ஸோ கொடுக்கறதுக்கான வேலைகளையும் கனிமொழி அவர்கள் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, இதனால் உதயநிதிக்கு என்னப்பா பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, கனிமொழி அவர்கள் தமிழக அரசியலுக்குள்ளே வர்றாங்க அப்படின்னாலே அது உதயநிதிக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கல் தான். அதாவது கனிமொழி அவர்கள் இப்போ டெல்லியில் தான் அப்போ பவர்ஃபுல்லாக இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெல்லியிலேயும் அப்படி இல்லை. ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா டிஆர் பாலுலேருந்து சபரீசன் வரைக்கும் அவர்களினுடைய கை தான் அங்கே ஓங்கியிருக்கு. டெல்லியிலையும் அங்கே அவர்கள் 2 பேருக்கு பின்னாடி தான் கனிமொழி இருக்கிறாங்க. இங்கே தமிழ்நாட்டு அரசியலில் உள்ள வரலான்னு பார்த்தா உதயநிதியை நாங்கள் அடுத்த ஒரு திமுக தலைமையாக கொண்டு வர்றதுக்கு கனிமொழி சிக்கலாக இருப்பாங்கன்னு அவர்கள் பார்க்குறாங்க. ஏன்னா கனிமொழி அவர்கள் ஒரு பொட்டன்ஷியலான கேண்டிடேட். உதயநிதி அவர்கள் கிட்டத்தட்ட திமுக தலைமையை அவர் பட்டி டிங்கரிங்லாம் பண்ணி அப்படி ரெடி பண்ணி கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துல கனிமொழி அவர்கள் உள்ள வந்துட்டாங்கன்னு என்ன ஆகும்னா, உதயநிதியினுடைய அந்த ஒரு ஃபேம் அப்படிங்கிறது உதயநிதியினுடைய அந்த ஒரு தலைமை பண்ணும்போது கேள்விக்குறியாகும். இவர்களை விட இவர் நல்லா இருக்காங்களே, இவரே நீ தலைவர் வச்சிடலாமே அப்படின்னு பல குரல்கள் எழும்பும். ஏற்கனவே எழும்பிக்கிட்டு இருக்கு. பல தரப்புலையும் சொல்லக்கூடிய விஷயம் அதான், திமுகவுக்கு ஒரு தகுதியான தலைவராக நீங்கள் கனிமொழி நியமிக்கலாமே, ஒரு பெண்ணாக இருக்கிறாங்க, கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய வாரிசாக இருக்கிறாங்க, இவரை வைக்கலாமே அப்படின்ற குரல் இப்போவே கேட்டுட்டு இருக்கு. அப்போ தமிழக அரசியலுக்குள்ள கனிமொழி வந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த குரல் அதிகப்படியாக வருன்றதுனாலேயே கனிமொழியை தள்ளி வச்சிருக்காங்க. இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் திருப்பி என்ட்ரி கொடுக்கறதுக்கான திட்டங்கள்ல இருக்கிறாங்க. சரி, இப்போ இதில் இன்னொரு முக்கியமான விஷயமும் நடக்க இருக்குது. இப்போ அப்பா சபாநாயகர் இருக்கார் இல்லையா, சபாநாயகரினுடைய பதவிக்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சிக்கல் ஏற்பட்டிருக்கு. அடுத்த முறை நாம் ஜெயிக்க போகிறோம், இதே மாதிரி நம்ம ராதாபுரம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று இதே மாதிரி நம்ம சபாநாயகர் ஆக்கிடுவாங்கன்னு சொல்லி கனவு கண்டு கொண்டிருக்கிறார் அப்பாவு அவர்கள். ஆனால் இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராதாபுரம் தொகுதியில் ராக்கெட் ராஜா நிற்கிறதுக்கான வேலைவாய்ப்புகளாக நடந்துக்கிட்டு இருக்கு. அதாவது ராக்கெட் ராஜா அவர்கள் அவர் வேற எந்த கட்சி சார்பும் நிற்க போகிறது இல்லை. அவர் கிட்டத்தட்ட பனங்காட்டு படை கட்சின்னு ஒன்று வச்சிருக்காங்க இல்லையா, அது சார்பாக தான் நிற்க போகிறாங்க. ஆப்போசிட்டில் இந்த முறை அதிமுக நிற்காம பாஜகவினுடைய அந்த பாஜக கூட்டணி, பாஜகவுக்கோ இல்லை பாஜக சார்ந்த கட்சிக்கோ ஒன்று கொடுக்கறதுக்காக அவர் திட்டமிட்டிருக்காங்க. இப்போ பாஜக அங்கே போட்டிக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக திமுக கூட நேர எதிராக நின்று அவர்கள் வெற்றி பெற அளவுக்கு இப்போ களத்தில் வலிமை கிடையாது. அப்போ அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ராக்கெட் ராஜாவை ராதாபுரம் தொகுதியில் நிற்க வைக்கிறதுக்கு திட்டமிடுறாங்க. அப்படி நின்னாங்க அப்படின்னா வாக்குகள் கண்டிப்பாக பிரிஞ்சு நிச்சயமாக ராதாபுரம் தொகுதியில் பிஜேபி ஜெயிக்கிறதுக்கான சூழல் இருக்குன்றது என்டிஏவினுடைய திட்டமாக இருக்குது. இது ஒர்க் அவுட் ஆகுமா, சாத்தியமாயிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடந்த காலங்களில் சாத்தியமாயிருக்கு. எந்த அளவுக்கு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக பல இடங்களில் ஒரு பிரம்மாண்டமான வெற்றியெல்லாம் காமிச்சாங்க. ஆனால் ஒரு சொற்பமான சில வாக்குகளில் தோற்ற ஒரு தொகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆலங்குளம், தென்காசி பகுதியை சார்ந்த ஆலங்குளம். அங்கே என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஹரிநாடார் அப்படிங்கிற வேட்பாளர் புதுசாக அங்கே கிளம்புறங்கிறாரு. அவர் எல்லாரும் பார்த்துருப்பீங்க, அதிகமாக நகையெல்லாம் போட்டுட்டு ஊடகங்கள் வளம் வந்திருப்பார். ஸோ அவர் தான் அங்கே வேட்பாளராக நின்னார். யாருமே எதிர்பார்க்காத அளவில் 37,000 வாக்குகளை அந்த தொகுதியில் அவர் பெறாரு. இவர் வாங்கிய வாக்குகள் அப்படிங்கிறது பெரும்பாலும் திமுகவுடைய வாக்குகள். இத்தனை நாளாக பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு போயிட்டு இருந்த வாக்குகளை பெருமளவு வாக்குகளை அவர் பிரிச்சுட்டாரு. அந்த பிரித்த வாக்குகள் மூலமாக பூங்கோதை ஆளுடைய அருணா அவர்கள் ஜெயிக்க வேண்டிய இடத்துல மனோஜ் பாண்டியன் அவர்கள் அதிமுக சார்பில் ஜெயிச்சிடறாரு. அப்போ திமுக வேட்பாளர் தோக்குறாரு, அதிமுக வேட்பாளர் ஜெயிக்கிறாரு. காரணம் என்ன, அதிகப்படியான ஓட்டுகளை இன்னொரு நபர் அப்படியே வாங்கிட்டு இங்கே வந்துடுறாரு. ஸோ அப்போது ஹரிநாடார் அவர்களால தான் திமுக வேட்பாளர் பூங்கோதை அவர்கள் தோற்றாங்க அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போது அதே ஃபார்முலாவை நாம் ராதாபுரம் தொகுதிக்கும் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் இப்போது பாஜகவினுடைய திட்டமாக இருக்குது, என்டிஏ தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய திட்டமாக இருக்குது. ஸோ இப்போ இது தெரிஞ்சுக்கிட்ட உடனே பார்த்தீங்கன்னா அப்பாவு அவர்களுக்கும் பயங்கரமான இப்போ ஒரு பெரிய சிக்கல் இருக்காப்புல. ஏன்னா அப்பாவு அவர்கள் வெற்றி பெறலை அப்படின்னா அந்த இடத்துல இந்த பக்கம் போட்டியிடக்கூடிய இங்கே ஆலங்குளத்தில் போட்டியிடக்கூடிய மனோஜ் பாண்டியன் அவர்கள் ஜெயிச்சிட்டார் அப்படின்னா, ஏன்னா இந்த கடந்த முறை மனோஜ் பாண்டியன் அவர்கள் அதிமுக சார்பாக அங்கே போட்டிட்டு வெற்றி பெற்றார். இந்த முறை அவர் இப்போ திமுக சார்பாக போட்டியிடுறதுக்கு திட்டத்தில் இருக்கார். அப்போ திமுக சார்பாக அவர் போட்டியிட்டு வெற்றி பெற்றுட்டார் அப்படின்னா கண்டிப்பாக அந்த நெல்லை மாவட்டத்தினுடைய அந்த சரௌண்டிங்கினுடைய ஒரு முக்கியமான ஒரு அரசியல் பிரமுகராக அவர் வளர்ந்து வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்துடும். அப்போ சபாநாயகர் பொறுப்பு அப்படியே அவர்கிட்ட இங்கே வந்துடும். எப்பவுமே திமுக ஒரு சில கணக்குகள் வச்சிருப்பாங்கல்ல, சாதி ரீதியில் இந்த சமூகத்தில் இவருக்கு இந்த பதவி அப்படிங்கிற மாதிரி அப்படி சமப்படுத்தி அமைச்சர் பதவி, சபாநாயகர் பதவி பிரித்து கொடுப்பாங்க. அப்போ அந்த வகையில்
அப்பாவும் சரி மனோஜ் பாண்டியன் சரி ஒரே சமூகம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக வந்து அந்த பதவி இவருக்கு கூட மாற்றி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி அப்பாவினுடைய பதவிக்குமே இப்போ ஆப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் கள நிலவரம். இது எல்லாமே வந்து கனிமொழியினுடைய கைக்கு உள்ள தொகுதிகளினுடைய நிலவரம் தான். ஏன்னா கனிமொழி அவர்கள் வந்து தென் மாவட்டங்களுக்கு தேர்தல் பொறுப்பாளராக வந்து ஸ்டாலின் அவர்கள் நியமிச்சிருக்காரு இல்லையா. இதில் ஏற்கனவே சபரீசன் அவர்கள் வந்து உள்ள தலையிடுறாரு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சிக்கலாக வந்து போயிட்டு இருந்துச்சு. அது இப்போ வரைக்கும் போயிட்டு தான் இருக்குது. நம்ம ஏற்கனவே வந்து பல வீடியோக்களில் சொல்கிறது மாதிரி திமுகவில் பல அணிகள் இருக்குது. கனிமொழி அவர்களுக்கான ஒரு டீம் இருக்கும், உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு செப்பரேட்டான ஒரு டீம் இருக்கும், ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கக்கூடிய இந்த மூத்த அமைச்சர்களுக்கான ஒரு டீம் ஸ்டாலின் அவர்கள் பக்கத்திலே எப்போவுமே இருப்பாங்க. அதுக்கப்புறமா போன தடவை கூட சபரீசன் அவர்களுக்கு ஒரு டீம் இருக்குன்னு நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் வெளியே தெரியக்கூடிய டீமாகவே ஒரு 4 டீம் நமக்கு சொல்லலாம். சபரீசன் அவர்களாக இருக்கட்டும், ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும், அதே மாதிரி கனிமொழி அவர்களாக இருக்கட்டும், அதே மாதிரி இந்த பக்கம் உதயநிதி ஸ்டாலினாக இருக்கட்டும். உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு புதுசாக ஒரு டீம் வந்து இப்போ தான் ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த முறை இளைஞரணி சார்பாக வந்து கிட்டத்தட்ட 40 எம்எல்ஏக்கள் உதயநிதி அவர்களுக்கு நம்ம எப்படியாச்சும் வெற்றி பெற வச்சு அவர் அடுத்த கட்ட தலைவராக நம்ம உட்கார வைக்கணும் அப்படிங்கிறது அவர்களுடைய செயல் திட்டமாக இருந்துட்டு இருக்கு. அப்போ அதற்கு மிகப்பெரிய சிக்கலாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா கனிமொழியினுடைய கட்டுப்பாட்டில் உள்ள தொகுதிகள், கனிமொழியினுடைய ஆதரவாளர்கள் தான். இதில் கனிமொழி அவர்கள் வந்து தனக்குன்னு சொல்லி மிகப்பெரிய அளவில் ஒரு ஆதரவு தளத்தை உருவாக்கி வைக்கல. தன்னுடைய ஆதரவாளர்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அங்கங்கே உருவாக்கி வச்சு நாளைக்கு ஒரு வேளை ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா இவர்களை வச்சு லாபி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர்கள் எதுவுமே எடுத்து வைக்கல. என்னுடைய அண்ணன் சொல்கிறது தான் எனக்கு வேத வாக்குன்னு சொல்லி இவ்வளோ நாள் வந்து ரொம்ப அமைதியாக வந்து போயிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த அமைதி அப்படிங்கிறது ஸ்டாலின் அவர்கள் தலைவராக இருக்கிற வரைக்கும் அவர்கள் அமைதி கேட்கலாம். நாளைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமை பொறுப்புக்கு வர்றாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறதுக்கெல்லாம் சரி சொல்கிற மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறதுக்கெல்லாம் கனிமொழி அவர்கள் சரின்னு சொல்ல மாட்டாங்க. அதுதான் வந்து கள நிலவரம். ஏன்னா ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா மூத்த தலைவர்கள் எல்லாருமே உதயநிதி ஸ்டாலின் மேலே சற்று அதிருப்தியில் இருக்கக்கூடிய சூழலில். ஏன்னா இப்போ இவர் வந்தவுடனே அவர்களினுடைய ஆதரவாளர்களுக்கு சீட்டுகள் பல இடங்களில் மறுக்கப்படுது. இப்போ சேகர் பாபுக்கு வந்து ஒரு தொகுதியில் சில ஆதரவாளர்கள் இருப்பாங்க. KN நேருவுக்கு வந்து இவர் எம்எல்ஏவாக வந்தார் அப்படின்னா நமக்கு ரொம்ப நல்லது சொல்லி நினச்சி வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த தொகுதிகள் எல்லாத்தையுமே வந்து அப்படியே கையை விட்டு பறி போய் எங்கே போகுதுன்னா உதயநிதி கிட்ட போகுது. உதயநிதி தனிப்பட்ட முறையில் வந்து எனக்கு யாரெல்லாம் ஆதரவாக இருப்பாங்கன்றதை பார்த்து அவர்களெல்லாம் தொகுதிகளில் போடுறதுனாலேயே இப்போ மூத்த தலைவர்களுக்கும் உதயநிதிக்கும் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபயர் ஃபைட் வந்து போயிட்டு இருக்கு. அப்போ அந்த இடத்துல உதயநிதி தலைமை பொறுப்புக்கு வந்தார் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளுடைய அரசியலும் வந்து கேள்விக்குறியாகும். ஏற்கனவே உதயநிதி வர்றதுக்கு முன்னாடியே நம்ம கிட்டவே சேர்க்க மாட்டேங்கிறாங்க. இப்போ உதயநிதி வந்தார்னா மொத்தமாக அப்புறப்படுத்திடுவாங்க அரசியல் இருந்து அப்படிங்கிற அடிப்படையில் தான் கனிமொழி அவர்கள் திருப்பியும் வந்து ரீஎன்ட்ரி கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, டெல்லியிலையும் நான் முதல்ல சொன்னது மாதிரி அவர்களுக்கான செல்வாக்குன்றது இல்லை. டெல்லியில் வந்து எல்லா விஷயத்தையும் டிஆர் பாலுவே வந்து பார்த்துக்கிறாரு. சபரீசன் அவர்கள் திரைமறைவில் டெல்லியில் எல்லா வேலையும் பார்க்குறாரு. இப்போ எதிர் அணிகளில் வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு வெளிப்படையாக ஊடகங்களில் வந்து கனிமொழியை வந்து ஸ்டாலின் அவர்கள் அனுப்பி வைக்கிற மாதிரி நமக்கு தெரியும். ஆனால் உள்ளுக்குள்ளே நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தைகள் பல விஷயங்களை சபரீசன் அவர்களும் தலையீடு பண்ணிட்டு இருக்காரு. டிஆர் பாலு அவர்களும் நேரடியாக வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி கூட தொடர்பில் இருப்பாப்புல. அவர் தானே சொன்னார், தங்க தட்டில் வச்சு மருத்துவக் கல்லூரிகள் கொடுக்க வந்திருக்காங்க, அவர்களை ஏன் நம்ம கோபேக்னு சொல்லணும்னு எல்லாம் பேசுவார். ஸோ அடிப்படையில் வந்து எம்பி டிஆர் பாலு வந்து அங்கே டெல்லியில் உள்ள பாஜக தலைமை கிட்ட பயங்கரமான க்ளோஸாக தான் இருப்பாப்புல. ஸோ அப்போ கனிமொழிக்கு அந்த வாய்ப்பும் இல்லை. டெல்லியில் வந்து இவரும் விட மாட்டேங்கிறாரு, தமிழ்நாட்டில் வந்து சின்னவரும் விட மாட்டேங்கிறார். அப்படிங்கும் போது தான் ஒரு மிகப்பெரிய சிக்கல் இருக்குது. அதனால் இந்த முறை எப்படியாச்சும் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்குள்ளே வந்தே தீர்வேன் அப்படின்னு சொல்லி கனிமொழி அவர்கள் உறுதியாக நிற்கிற சூழலில் தான் ஸ்டாலின் அவர்கள் வந்து டெல்லிக்கு எப்போவுமே நீங்கள் தேவைப்படுறீங்க, நீங்கள் டெல்லியிலே இருங்கன்னு சொல்லி என்னதான் வந்து முடிஞ்ச அளவுக்கு கனிமொழி அவர்கள் வந்து விலக்கி வைக்க ட்ரை பண்ணாலும் இந்த தரப்பு கனிமொழி அவர்கள் இந்த மாதிரி விட்டு கொடுக்குற மாதிரி தெரியல. இன்னும் சில நாட்களில் தெரியும் எந்த அளவிற்கு வந்து இந்த முடிவு வந்து வலுப்பெறுது அப்படிங்கிறது. ஏன்னா தென் மாவட்ட அரசியல் வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கணும் அப்படின்றது கனிமொழி அவர்கள் போடக்கூடிய திட்டமாக இருக்குது. நாம் சொல்லக்கூடிய நபர்களில் வந்து எம்எல்ஏ வேட்பாளர்களாக போடணும் அப்படிங்கிற இடத்துல இருந்து அவர்கள் நம்முடைய ஆதரவாளர்களாக இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து கனிமொழி அவர்கள் பார்த்துக்கொள்ள வேண்டிய தேவை இருக்குது. வெறுமனா வந்து திமுகவினுடைய ஒரு எம்பியாக இருந்தால் மட்டுமே, நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்தால் மட்டுமே அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. இங்கே அவர்கள் வந்து ஒரு எம்எல்ஏவாக இருந்து அமைச்சர் ஆகிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த சூழலை சுற்றி அரசியல் வந்து கனிமொழி பக்கத்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தூத்துக்குடி தொகுதியை பொறுத்தளவில் கனிமொழி அவர்களுக்கான ஒரு ஆதரவும் இருக்குது அடிப்படையில். ஏன்னா கனிமொழி அவர்கள் வந்து மக்களை சந்திக்கிறதுக்கு வந்து எப்போவுமே வந்து தயங்கினதெல்லாம் கிடையாது. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா விளாத்திக்குளம் சம்பவத்தில் கூட மக்களால் வந்து கனிமொழி விரட்டப்பட்டார் அப்படிங்கிறது செய்தி, அதில் மாற்றிருக்கிறது இல்லை. ஆனால் மக்களை போய் சந்திச்சார் அப்படிங்கிறது தானே அதுக்கு முன்னாடி செய்தி. அவர்கள் போய் பார்க்க போகிறதுனால தான் அங்கே வந்து மக்கள் கோவப்பட்டு கேள்வி கேட்குறாங்க, விரட்டி அடிக்க போடுறாங்க. அப்படி மக்கள் கோவப்பட வேண்டியது கனிமொழி கிட்டையா அப்படின்னு நம்ம நேரடியாக கேட்டோம்னா காவல்துறை கனிமொழி கண்ட்ரோல் இல்லை, கனிமொழி அவர்கள் அமைச்சரும் இல்லை. அந்த தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு கனிமொழி கிட்ட அதிகாரம் ரீதியாக எந்த விதமான பவருமே கையில் வந்து கொடுக்கல. இப்போ கனிமொழி அவர்கள் வந்து இந்த துறையினுடைய அமைச்சராக இருக்கிறாங்க, ஒரு காவல்
துறையினுடைய அமைச்சராக கனிமொழி இருக்கிறாங்க அப்படின்னா அப்போ அவர்கள் ஸ்டேட்டை கொஸ்டின் பண்ணால் ஒரு மீனிங் இருக்கும். இல்லை தமிழ்நாட்டில் வேறு எந்த துறையோ ஏதோ ஒரு துறையினுடைய அமைச்சராக இருக்கிறாங்க அப்படின்னா அந்த பகுதியில் நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் கனிமொழிக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். ஆனால் அந்த மாதிரியும் இல்லை. தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய 2 அமைச்சர்களுமே வேற அனிதா ராதாகிருஷ்ணனும் கீதா ஜீவனும் இருக்கிறாங்க. அவர் 2 பேருமே பார்த்தீங்கன்னா வேற. அதுலேயும் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு திருச்செந்தூர் தொகுதியில் போட்டியிட்டவருக்கு இந்த முறை அவர்கள் எப்படி வாய்ப்பு கொடுக்க போறாங்கன்னே தெரியல. ஏன்னா அவர் மீது இடி வழக்குல இருந்து மக்களுக்கான அதிருப்தியும் பல விஷயங்கள் நெகட்டிவ் ஃபேக்டரா இருக்கு. ஸோ அதுவே ஒரு கேள்விக்குறி. அப்போ கனிமொழி மாதிரி ஒரு கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாதிரியான ஒரு தொகுதியில் நின்று வெற்றி பெற்று அவர்கள் அமைச்சர் பதவியை வாங்கினாங்கன்னா கண்டிப்பா அப்போ நம்ம இவர்களை கேள்வி கேட்கறதுல ஒரு நியாயம் இருக்கும். உதயநிதியை விட கண்டிப்பா ஒரு பெட்டரான ஒரு அமைச்சராக கனிமொழி இருப்பாங்க அப்படின்னு மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா கனிமொழி அவர்கள் தமிழ்நாடு இந்த மாதிரி அதிகப்படியான விதவைகள் இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக மாறிடுச்சுன்னு சொல்ற கருத்தை தான் நாம இப்போ திமுக எதிராக எடுத்து வைக்க வேண்டியதா இருக்கு. ஸோ வேற எந்த அமைச்சர்களும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பேசி மக்கள் மத்தியில் ஒரு ஆதரவு திரட்டல வாக்குகள்லாம் வாங்கல. நம்ம பார்த்துருப்போம். சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா வெள்ளம் வரும்போது கூட கனிமொழி அவர்கள் போயிட்டு அங்கே போய் என்ன பண்ணாங்க, எல்லா இடத்துலையும் போயிட்டு நிவாரணம்லாம் கொடுத்துருப்பாங்க. அதாவது அதெல்லாம் போதுமானதா, ஒரு ஆளும் தரப்புல இருந்து அவர்கள் இதெல்லாம் பண்றது போதுமானதானா கேள்வி கேட்க வேண்டியதெல்லாம் இருக்கு. ரைட்டு, அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. ஆனால் கனிமொழி அவர்களை திட்டமிட்டு திமுக தலைமை அவர்களை ஒதுக்கி வைக்கும்போது நாம் இதெல்லாம் சுட்டி காட்ட வேண்டிய தேவை இருக்கு. கனிமொழி அவர்கள் உள்ள வர்றது அப்படிங்கிறது அவர்களுக்கு தான் நல்ல அரசியலாக இருக்குமே தவிர கண்டிப்பாக திமுகவுக்கு இருக்காது. திமுகவினுடைய அந்த எதிர்கால திட்டங்களுக்கு இருக்காது. நாளைக்கு உதயநிதிக்கு சலாம் போட்டுக்கிட்டு கனிமொழி அவர்கள் இருப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க. ஸ்டாலின் அவர்களுக்கு இருப்பாங்க, மாற்றுக்கிறது இல்லை. ஸ்டாலின் அவர்கள் அண்ணன் சொல்லிட்டு அவர்கள் எது சொன்னாலும் சரின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக உதயநிதி அவர்களுக்கும் இதே மாதிரியான ஒரு பாணியில் அவர்கள் அப்படியே அடக்கமாக போக மாட்டாங்க. அதனால அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போவே விலக்கி வைக்க பார்க்குறாங்க. நாம் என்ன சொல்ல வேண்டியிருக்குன்னா கனிமொழி அவர்கள் உதயநிதி ஸ்டாலினை விட ஒரு சிறப்பான கேண்டிடேட்டாக இருப்பாங்க. அதே மாதிரி சிறப்பான எம்எல்ஏவோ அமைச்சராக கூட இருப்பாங்க. நீங்கள் உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கறதுக்கான ஒரு தகுதியாக இருக்கிறது ஸ்டாலின் அவர்களுடைய மகன் அப்படிங்கிற காரணத்தினால தான். அப்போ கலைஞருடைய மகள் அப்படிங்கிற காரணத்தினால அந்த மாதிரி ஆர்கியூமெண்ட்டை வச்சு பார்த்தா கூட கலைஞருடைய குடும்பம் தான், நானும் உங்கள் வாரிசு தான் சொல்லி கூட கனிமொழி அவர்கள் அதை கிளைம் பண்ணலாம். ஆனால் அவர்கள் பண்ணல. காரணம் அங்கே பண்ணுறதுக்கான சூழல் இல்லை. இவருக்கு கீழே அரசியல் பண்ணுறதுக்கு லாபிலாம் இல்லை. எப்படி பார்த்தாலும் கடைசியில் ஒரு புரட்சிகரமாக நான் என்னோட உரிமையை நான் கேட்டு பெற போகிறேன், நான் மாநில அரசியலுக்குள்ளேயும் கோல் வச்சிடும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டு கனிமொழி அவர்கள் ஏதாச்சும் பண்ணாங்கன்னா அது திமுகவினுடைய வெற்றி வாய்ப்பை பாதிக்கிறது. 2வது திமுகவோட தலைமைக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலியை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படிங்கிறத. நன்றி.